ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2025 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறக்க போகுது. மார்ச் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ண பலனை அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ராசியான மேஷ ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் மார்ச்சில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இந்த மார்ச் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, மார்ச் மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஜோதிடர்கள் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதிட சிறுவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஜோதிட சிறுவர் 2021 20 கணிச்ச கணிப்பு நிறைய பழிச்சதுனால அப்போ இருந்தே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தாள்களும் கரெக்டாக இருக்கும். ஸோ 95% இது உறுதியாக தெய்வம் தந்த இறுதி முடிவு தான். அதனால் கண்ணீர் விட்டு கதறி கடவுள் முன்னாடி நின்னாலும் நடக்க வேண்டியது என்னமோ விதிப்படி நடக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு விதிப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரிய சந்திரன் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் உங்களுக்கு வள வர போகிறாங்க. மார்ச் மாதம் கிரகநிலைகள் இப்படி வள இப்படி தான் இருக்க போகுது. இந்த கிரகநிலைகளில் கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக மார்ச்சில் ஏற்படும். என்னென்னைக்கு கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்ச் 4ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் வக்ரமாக போகிறாரு. அப்புறம் மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாக போகிறாரு. அப்புறம் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசேன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அயனசேன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள இந்த 5 கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பலன்கள் பெறுவதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கையானது உண்டாகும். அட் த சேம் டைம் அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் நீங்கும். எதிலும் ஒரு வேகமானது உண்டாகும். வேகம் உண்டாகிறதுக்கேற்ப செயல்படணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவருடைய விஷயங்களில் தலையிடும்போது கவனமாக இருக்கணும். அப்படி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும்போது கவனமாக இருங்க. உல்லாச பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருக்கிறது நல்லது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க.
ஆடம்பர பொருட்கள் உங்களுக்கு சேரும், அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆக மொத்தம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்றிறக்கமாக தாங்க இருக்க போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாத்தையுமே உங்களால் அடைய முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகமானது பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு வரலாம். அப்படி வந்தால் அது மேற்கொள்ளுங்க. அப்போ தான் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். இல்லைனா எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முயற்சி பண்ணால் தான் ஆர்டர்லாம் உங்களால் பெற முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. அதனால் நன்மையும் அடைவீங்க. ஸோ மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பயப்படாதீங்க. அதிகமாக வழங்கப்படும் போது உங்களுக்கு நிறைய நீங்கள் உத்தியோகத்தில் உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். அதனால் பொறுப்புகள் கிடைக்கும்போது பயப்பட வேண்டாம். கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கும் சரி, மார்ச்சில் இப்படி தான் நீங்கள் பலன் பெறுவீங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் திருப்தியான நிலையானது காணப்படும். வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய தேவையான பொருட்கள் வாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்குங்க. செலவு ஏற்படும், இருந்தாலும் வாங்கிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம்லாம் நீங்கி நெருக்கமானது ஏற்படும். குறிப்பாக பிள்ளைகளோடு மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுத கழிங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு மனை போன்ற முதலீடுகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அதாவது இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ மார்ச்சில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அப்புறம் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கையானது உண்டாகும். மனதில் வீண் கவலை ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க, அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த மேசராசிக்காரங்களுக்கு எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளில் உங்களுக்கு சேரும். வாக்குவன்மையால் கூட எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு உயர முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. முயற்சி நீங்கள் இந்த மாதம் செய்ய செய்ய சாதகமான பலன் கிடைக்கும். சூரியன் சஞ்சாரம் ராசிக்கு 11 இருக்கிறதுனால பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். ஸோ அரசியலில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மார்ச் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளுங்க. மனக்கவலை உண்டாகிறத தூக்கி போடுங்க. இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச்சில் இப்படியெல்லாம் பலன் கிடைக்க போகுது. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சில டிப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். ஒவ்வொரு வேலைகளையும் அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் அஸ்வினியில் பிறந்த மேஷராசிக்காரங்க இந்த மாதிரி மார்ச்சில் செயல்படுங்க. அப்புறம் பரணியில் பிறந்தவங்க இந்த மாதம் சுகம் உண்டாகும். பணவரவு கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். துணிச்சலாக இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வாக்குவன்மையால் காரியங்களை அனுகூலம் ஏற்படும். சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்கும். வாகன வீடு ஆகியவற்றில் செலவு ஏற்படும். அடுத்த ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கணும். இல்லைனா உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ கார்த்திகையில் பிறந்தவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ப நான் உங்களுக்கு சொன்னல, இதையும் மார்ச் மாதம் ஞாபகம் வச்சு செயல்படுங்க.
உங்களுக்கு பரிகாரமாக இந்த மார்ச்சுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தினமும் கந்தசஷ்டி கவசத்தை படித்து முருகனை வணங்கணும். இல்லைனா காதால கேட்டு முருகனை வணங்கணும். இதை பண்ணிங்கன்னா மார்ச்சில் கஷ்டம் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் உங்களுக்கு திங்கள் வெள்ளி. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 19, 20, 21. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 12, 13, 14. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட தினம், சந்திராஷ்டம தினம், அதிர்ஷ்டக்கிழமை எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் ரிஷப ராசிக்கு போடப்படும். அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தது ரிஷப ராசிக்காரங்களுக்கான பலனோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.